இந்த எபிசோடில் வந்து நம்ம எப்படி இண்டிபெண்ட்டாக இருக்கணும், ஒருத்தர் மேலே டிபெண்ட்டாக இல்லாமல் நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்றது நம்ம பார்க்கலாம். ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் எதனால இம்பார்ட்டண்ட்? இப்போ நிறைய பேர் வந்து முட்டி வலியில் வர்றாங்க. முட்டி வலியில் வரும்போது வந்து ஆஸ் அன் இன்டர்வென்ஷனல் ரேடியாலஜிஸ்ட் நான் ஏற்கனவே உங்களுக்கு ப்ரீவியஸ் எபிசோட்ஸில் சொல்லியிருக்கேன். இது வந்து நீங்கள் லோக்கலாக இருக்கிற எந்த ஃபிசியோதெரபிஸ்ட்டை கூப்பிட்டாலும் வந்து உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவாங்க. நீங்கள் வீட்லேயே வந்து அழகாக வாட்டர் பாட்டில்ஸ் வச்சு பூங்காற்று நேயர்களுக்கு வணக்கம். போன எபிசோடில் வந்து நம்ம டயட்ரி இன்டேக் பற்றி நம்ம பார்த்துருக்கோம். எப்படி வந்து டிசீஸை வந்து ப்ரிவெண்ட் பண்ணணும் அப்படின்றது நம்ம லாஸ்ட் ஃபியூ எபிசோட்ஸில் பார்த்துருக்கோம். இந்த எபிசோடில் வந்து நம்ம எப்படி இண்டிபெண்ட்டாக இருக்கணும், ஒருத்தர் மேலே டிபெண்ட்டாக இல்லாமல் நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்றது நம்ம பார்க்கலாம். சின்ன வயசில் வந்து ப்ரஷ் பண்ணுறது வந்து நமக்கு எல்லாமே கற்றுக் கொடுத்துருக்காங்க. ஸோ காலையில் எழுந்திரிச்சதும் வந்து ப்ரஷ் பண்ணுறது இட் ஹஸ் பிகம் பார்ட் ஆஃப் த ரொட்டீன். அது யாருமே நமக்கு சொல்ல தேவையில்லை. ஆனால் சின்ன வயசில் வந்து நம்ம ப்ரஷ் பண்ணுறதோட எக்ஸசைஸும் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம அம்மா அப்பா நம்மளுக்கு சொல்லி கொடுக்கல. அதனால் வந்து நம்ம எக்ஸசைஸ் வந்து அது ஒரு தனி ஆஸ்பெக்டாக நம்ம பார்க்குறோம். இட்ஸ் நாட் த சேம் ஆஸ் ப்ரஷிங் யோர் டீத். தட் இஸ் அ ரீசன் வை exercise is considered as something very very difficult. ஸோ இன்றைக்கி வந்து நான் சொல்ல போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸசைஸ் அப்படின்னு சொல்லும்போது வந்து யூ நீட் நாட் திங்க் ஆஃப் கோயிங் டு ஜிம் அண்ட் லிஃப்டிங் வெயிட்ஸ் அதெல்லாம் பண்ணணும்னு அவசியம் இல்லைங்க. ஸோ அப்போ என்ன பண்ணணும் நம்ம அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரென்த் ட்ரைனிங். நம்ம ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் அப்படின்னு சொல்லதும் எல்லாரும் வந்து பயந்துருவாங்க. இதில் வந்து ஐயோ ஜிம்முக்கு போகணுமோ, டம்பல் எல்லாம் தூக்கி இதெல்லாம் பண்ணணும், அதெல்லாம் அவசியமே இல்லைங்க. நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அதே இடத்துல வந்து உங்களோட பாடியே வந்து பாடி வெயிட் ட்ரைனிங் இஸ் ஈக்குவல் டு ஸ்ட்ரென்த் ட்ரைனிங். ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் எதனால இம்பார்ட்டண்ட்? இப்போ நிறைய பேர் வந்து முட்டி வலியில் வர்றாங்க. முட்டி வலியில் வரும்போது வந்து ஆஸ் அன் இன்டர்வென்ஷனல் ரேடியாலஜிஸ்ட் நான் ஏற்கனவே உங்களுக்கு ப்ரீவியஸ் எபிசோட்ஸில் சொல்லியிருக்கேன். வி கேன் இன்ஜெக்ஷன்ஸ் அண்ட் வி கேன் டூ லாட் ஆஃப் ப்ரொசீஜர்ஸ் ஃபார் த நீஸ். ஆனால் அந்த நீல இருக்கிற போன் ஸ்ட்ரென்த்தை மட்டும் நம்ம இம்ப்ரூவ் பண்ண பத்தாதுங்க. அது சுற்றி இருக்கிற மசில்ஸும் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் வந்து அந்த ட்ரீட்மெண்ட்ன்றது எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ அந்த போன் ஸ்ட்ரென்த் அண்ட் மசில் ஸ்ட்ரென்த் உங்களுக்கு வேணும் அப்படின்னா அதுக்கு ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் இஸ் வெரி 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 இம்பார்ட்டண்ட். இது வந்து நீங்கள் லோக்கலாக இருக்கிற எந்த ஃபிசியோதெரபிஸ்ட்டை கூப்பிட்டாலும் வந்து உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவாங்க. நீங்கள் வீட்லேயே வந்து அழகாக வாட்டர் பாட்டில்ஸ் வச்சு நீங்கள் பண்ணலாம். யூ ஹேவ் திஸ் 1 liter வாட்டர் பாட்டில், 2 liter வாட்டர் பாட்டில்ஸ் அதெல்லாம் வச்சு பண்ணலாம். இல்லை இஃப் யூ வாண்ட் டு பை குட்டி ஒரு 1 kg டம்பிள், 2 kg டம்பிள், நாட் ஹெவி வெயிட்ஸ் அதெல்லாம் அவசியமே இல்லை. அதெல்லாம் வச்சு நீங்கள் பண்ணும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட மசில்ஸ் அண்ட் உங்களோட போன்ஸ் வந்து பயங்கர ஸ்ட்ராங்காக ஆகும். இட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். அதுலேயே வந்து நமக்கு வெயிட் லாஸும் இருக்கும். நம்ம நிறைய ட்ரெட்மில் பண்ணணும், இல்லைன்னா ரன்னிங் பண்ணணும், ஜாகிங் பண்ணணும், மேரத்தான் பண்ணணும், அதெல்லாம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இன்ஃபேக்ட் ஆஃப்டர் அ சர்டன் ஏஜ் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் இஸ் மோர் இம்பார்ட்டண்ட் தென் கார்டியோ. ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ் தட் வி நீட் டு ஃபாலோ டு பி இண்டிபெண்டன்ட் ஸோ தட் வி டோன்ட் நீட் எனிபடி டு டேக் கேர் ஆஃப் அஸ் இன் த லேட்டர் பார்ட் ஆஃப் அவர் லைஃப்ஸ். பூங்காற்று இது நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டி. தொடர்ந்து எங்களோட வீடியோக்களை பார்க்குறதுக்கு பூங்காற்று சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஃபாலோ பண்ணிடுங்க.